ஹாய் வணக்கம். வணக்கம். 11 ரூபாய்க்கு தான் மக்களே இங்கே பாருங்க மக்களே, நுர பீக்குங்கன்னு சொல்லி பீக்குங்காயிலே வந்து அதெல்லாம் பழமையான பீக்குங்க. புரியுமாம்மா மனுஷர் மாமா? இதா இருக்குது மாப்பிள்ள. என்னது மாமா, நீ எப்பேற்பட்ட இடத்துலையும் உங்கள் திறமையை காட்டக்கூடிய ஆள். மாப்பிள்ள இங்கே முள்ளு மரம் இருக்குது மாப்பிள்ள. என்னது கொழுமிச்ச மரம். மக்களே, கொழுமிச்ச மரம்னு ஒரு காய் ஒன்று இருக்குது. இதை பாருங்க, மாமா வந்து நுர பீக்குங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் இரு மாப்பிள்ள பார்த்து இங்கே பாருங்க. ஐயோ, இந்த முள்ளு மாமா பயங்கரமாக இதாகு. வெளுத்து போடுறா உள்ள பாருங்க மக்களே, தெரியுதா? ஐயோ, இதெல்லாம் குத்துச்சுன்னா வலி கொல்லுமாமா. மாப்பிள்ள மாமனுக்கெல்லாம் வலியெல்லாம் பெரிய வித்தியாசமே இல்லை மாப்பிள்ள. ஒரு தள்ளிட்டா அவரு பொறிப்பாரு மக்களே. இங்க பாருங்க மக்களே, கோழி எல்லாம் பாருங்க மேல பாருங்க. கொய்யா மரத்து மேலே இருக்குது பொறிப்பாரு. கோழியெல்லாம் மரத்துல இணைச்சிக்க மாட்டேங்குது. இதுல எல்லாம் மரத்துல உட்காந்துக்கு. மக்களே, இப்போ நம்ம ரமேஷ் அம்மா இருக்காருல, ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வர வழி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல இன்னொரு நாள் பகலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணிடலாம், சரிங்களா? இது வந்து வெள்ளைக்காய், அந்த இருக்கிறது வந்து சர்க்காய். சூப்பர் மக்களே. விதைக்கு வந்து மாம்பரிசு எனக்கு கொஞ்சம் 4 விதை கொடுத்துருவோம். மாப்பிள்ள 2 காய் இருக்கு மாப்பிள்ள. ஒன்னு விட்றா, உனக்கு எதுக்குடா மூடிட்டு ஒன்னு விட்றா. என்ன ஒடுங்க தான் மேலே இருக்கிறதுல மாமா, அதெல்லாம் காஞ்சிக்கு அதுங்க. அதெல்லாம் முத்தி போச்சு, அதெல்லாம் காஞ்சிருமில்ல. சரிங்க மக்களே. என்ன ஒரு கொய்யா பழத்தை கூட காணுமே மாமா? மாப்பிள்ள உனக்கு ஆண் காய் வேணுமா பெண் காய் வேணுமா மாப்பிள்ள? எனக்கு ஏதோ ஒரு காய் கொடுத்தா போதும். நீ ஆண் காய் வச்சுக்கோ. ஐயா, இது இந்த காய் தான் இருக்குதா? அப்படி இல்லை மாப்பிள்ள, எல்லாம் ஒண்ணுதான் மாப்பிள்ள. சரி மாமா, ஆடுது மாப்பிள்ள. இது ஏன் இது என்ன இது ஏதாவது என்ன நன்மை? இது பழமையான காய். இதெல்லாம் பழங்காலத்து காய் மாப்பிள்ள. நாட்டு காய். இதை வேக வச்சு கடைவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. சரி, என்ன பண்ணலாம் இப்போ? நம்ம என்ன மீன் எடுத்துட்டு வந்து கல்மீன் போட்டுடலாமா? மீன் போட்டுடலாம். சரி. நீயுமே நம்பிக்கையாக என்ன பண்றீங்க, 2 பேரும் போய் மீன் எடுத்துட்டு வர்றீங்க. மாமனுக்கு ஒரு 10 நிமிஷம் வேலை இருக்குது, போனோன்னு வந்துடுறேன். சரி, ஓகேவா? ஓகே மாப்பிள்ள. ஏறு மாப்பிள்ள, அதான் அங்கே ஒரு கொய்யாப்பழம் இருக்குது வேறு மாப்பிள்ள. ஜூம் பண்ணிட்டா மாப்பிள்ள கொய்யாப்பழத்துக்கு. ஏன் மாப்பிள்ள? அதெல்லாம் ஜூமெல்லாம் வேண்டாம். இந்த மாப்பிள்ள கொய்யாக்காய் காமிச்சிடுறேன் மாப்பிள்ள. வேண்டாம், விடுங்க, நான் பறிச்சிடுறேன். மாப்பிள்ள அப்படியே ரொட்டேட் ஆகும் மாப்பிள்ள. எங்க இருக்கு? அப்படியே திரும்ப மாப்பிள்ள. பாரு மாப்பிள்ள. பறிக்கிட்டா? மாப்பிள்ள இரு மாப்பிள்ள. மாயமில்லை மந்திரமில்லை, கையில பாருங்க எதுவுமே இல்லை, சரிங்களா? ஒன்றுல வச்சுக்கோமா, ஒன்றுல வச்சுங்க. ஒன்றுல இருக்கா? காமிச்சிடும் மாப்பிள்ள. ஓகே மாப்பிள்ள. ஆஹா, இப்போ வேற அவ்வளோதானா? மாப்பிள்ள இரு, மாமங்கனுக்கு தெரியும் மாப்பிள்ள. ஏதாவது ஒன்று தெரியும் போது மாமன் சொல்லுவேன் மாப்பிள்ள. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவேன். சரியா? சரி, நானும் ரமேஷ் அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். சுற்றி பார்த்து மீன் எடுத்துட்டு வந்துருங்க. கல் மீன் போடுறோம். சொல்லுண்ணா, கல் ப்ளஸ் மீனா மக்களே? கொய்யாக்கா வேணாமா? எனக்கு வேணாம் மாப்பிள்ள. சரி, ரைட்டு. இப்போ நானும் மாமனார் இருக்கிறேன். சரி மக்களே, ஆமாம், கழுவி வச்சிடலாம். மரத்தில் உடைச்சா கழுவணுமா? ஒரு கழுவிங்க, கத்திக்கு ஒரு கழுவிடுங்க. அவ்வளோதான் மாமா. சரி, இப்போ ரோஸ்காயா வெள்ளைக்காயா? இது வெள்ளைக்காய். ரோஸ்காய் தான் வேலை விழுந்துருக்கு. ஆஹா, அது ரோஸ்காய். இதே நம்ம இந்த வாரத்தில் இதாக இருக்குது. புழு இருக்கா? புழுவெல்லாம் இல்லை, லைட்டாக ஒரு மாதிரி சொத்து மாதிரி. எனக்கு இது ஒரு சிவி சிவிங்க. சரி, கொடுங்க, தான் நினைக்கிறேன். மக்களே சாப்பிடலாமா? சரிங்க மக்களே. நெக்ஸ்ட் பாருங்க, மாமாவோட வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் சூப்பராக இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது. எவ்வளோ வேலை மாமாச்சு? யார் கட்டினது இதெல்லாம்? யார் கட்டினது? உங்கள் தாத்தா காலத்தில் உங்கள் இப்போ உடன் பங்காளி வீட்டுக்கு மட்டும்? உங்கள் பங்காளி ஒரு 10 குடும்பத்துக்கு மக்களே இந்த முருகன் கோயில் காட்டுக்கால மக்களே. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுற்றிலும் காடுக்குள்ள நான் காட்டுறேன். இருட்டாவுக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன். இது உங்கள்கிட்ட சொல்லிட்டு சாப்பிடலான்னு நினச்சேன். சூப்பராக இருக்கு, வேறு லெவலில். அவருக்கு தெரியுதா? சரி, இந்த பங்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது, பார்த்து நல்ல வைப்பாக இருந்துச்சு. வீட்டுக்கு பின்னாடியே முருகன் வச்சுருக்கார் தலைவர்.
தெரியுதா? மயில் இருக்குது, உள்ளே வந்து முருகர் இருக்கார். சிறப்பு. ஆ ஓ செட்டில் கார். ஆடா செட்டில் கார் இருக்கா? ஆடா சரி சரி பரவாயில்ல மாமா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. அது சொன்னீங்கன்னா நான் டெய்லியும் கூட வந்து விளையாடுவேன். இங்கே வாருங்க மக்களே, செட்டில் கார்க்கில் வச்சுருக்கேன். நான் விளையாடுவேன் மாமா. சூப்பரா. எனக்கு இது ஆள் இல்லாமல் தான் நான் கூப்பிட்றீங்களா? இன்னைக்கு பசங்க இன்னைக்கு நைட்டு வருவானுங்க, நாளைக்கு நைட்டு எல்லாரும் வேலைக்கு போயிட்டானுங்க, எல்லாம் கோயம்புத்தூர் போயிட்டானுங்க. எனக்கு விட்டு நான் எனக்கு செட் இல்லாமல் தான் மாமா. அவனுக்கு வந்துருவானுங்க. 10 பேர் 15 பேர் இங்க. எனக்கு செட் இல்லாம தான் மாமா நான் 1 மணி 2 மணி ஆகி போயிரு. விளையாட முடியும், தூங்குறக்கே விட மாட்டானுங்க. அப்புறம் அது இல்லாம கேரம் போர்டு அவத்தாலேயே பார்த்தியா? பாக்ஸ்ல இருந்து இல்ல கேரம் போர்டு அது தனியா ஒரு குரூப் விளையாடுறது பண்றது இதேதான். நைட்டு 1 மணி 2 மணி ஆகி போயிரு. போயிட்டு இருக்கு. அப்புறம் சின்ன பசங்களும் வந்துருவானுங்க. கண்ண பையன், அன்பு பையன் எல்லாரும் வந்துருவானுங்க. எல்லாம் சின்ன பசங்க முதல் கொண்டு எல்லாருமே விளையாடுறது. பரவாயில்லையே. சரிங்க மக்களே, அப்படியே பேசிக்கிட்டே இதாக வருங்க. வந்த வழி இதுதான். எந்த ஊருக்கு போனாலுமே அந்த ஊரில் பணமாக இருந்தால் அழகு தான். அதுதான் வேறு லெவலில் வரும்போது இந்த தடவை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மக்களே. வாருங்க, ஜம்முன்னு நாய் வாங்க. நாய் உங்களுக்கு தான் நல்லா வேட்டை இருக்க மாட்டேருக்குதே. வேட்டைக்கெல்லாம் போகிறது இல்லையா? கூட கிடக்கு. இந்த வெயிலுக்கு தாங்கிறது இல்லை. போய் கிணத்துக்குள்ள போய் படுத்துக்கிறது. எங்கே ஈரம் இருக்குதோ அங்கே போய் படுத்துக்கு. ஓகே. வெய்ய தாங்கிறதே இல்லை. ஓகே 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 சரிங்க மக்களே, அப்படியே இங்கே பாருங்க. தெரியுங்களா? ஜம்முன்னு இந்த வயல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மக்களே. குறை கிடக்குது, அதான் எந்த வெள்ளாமே இல்லாமல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கரும்பு போட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் செம்ம. ஆமாம், இதில் ஒரு நாள் இந்த டைமில் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சோம்னு வைங்க, இங்கே ஒரு கறி வறுத்தா அருமையாக இருக்கு மாமா. இல்லை சரியான அந்த வியூவே கேமராவில் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, உங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இருக்கு. அந்த பக்கம் போயிட்டோம்னாலும் அந்த பனைமரம் இருக்குதுல்ல, அதுக்கு அந்த பக்கம் போயிட்டாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா மாமா? இது சூப்பராக இருக்குது மாமா. இடம் வேறு லெவல். உண்மையாலுமே மக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மக்களே. நான் எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி நிலம் இல்லை. எங்கே போகிறீங்க? அந்த பக்கம் இருக்கா? ஆடே சாமி, இது என்னது? ஏய், இது நம்ம கிணறா? என்னது கிணறு தானா? பொது கிணறா? பொது கிணறா? அவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் 2 பேர்த்துக்கு தனியாக கூட்டு. 2 பேர்த்துக்கு கூட்டு கிணறு. இதில் இன்ஜினும் இல்லை, மோட்டாரும் இல்லை. நான் அப்படியே எல்லாம் கிணறு அது வரைக்கும் இருந்தது. எல்லாம் இடிஞ்சு எல்லாம் உளுந்து எல்லாம் இப்போ ஃபுல்லாக அகலமாகி போச்சுங்க. எவ்வளோ தூரம் குளம் மாதிரி ஆகி போச்சு. ஆமா, பார்த்தேன் நினைச்சேன். குளம் மாதிரி ஆகி போச்சு. இப்போ என்னதான் பண்ணீங்க இந்த தண்ணியை? இது அப்படியே கிடக்க வேண்டியதா. இதை யூஸ் பண்ணுறது இல்லை. மீன்லாம் கிடையாது உள்ள? அதுலேருந்து வரும். இதுலாம் மீன் இருக்குது. இந்த கரும்பேட்டுக்கு வருவாங்க, நல்லா கரும்பு வெட்டாளு எல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க, பண்ணுவாங்க. நாங்களும் தூண்டி போட்டு பிடிப்போம், பண்ணுவோம். நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கிறாரு, மோகமாமன் சொல்லி, இச்சிப்பாளையத்துக்காரரு. ஓ சரி சரி. ஒரு நாள் கூட்டு வந்து பிடிச்சிடலாமா? பிடிச்சிடலாம். தரமா பண்ணுவாரு. இல்லை உள்ள பனைமரம்லாம் விழுந்து கிடக்குதே. இங்க ஒரு பனைமரம் கிடக்குது, அங்க ஒரு பனைமரம், பெரிய பனைமரம் விழுந்து கிடக்குது. இது வரைக்கும் கிடக்குது உள்ள. செம்மல்ல மாமா, சூப்பரா இருக்குது மாமா. ஏடா ரியலா மாமா, இது அதை விட நல்லா இருக்குது மாமா. ஏடா ஏய் சன்பு, இதுக்கு பேர் சம்புன்னு சொல்லுவா. அது நாணல் பில்லுன்னு நினைக்கிறேன் மக்களே. நாணல் தான். இந்த பாய் பண்ணுறது தான் பண்ணுவாங்க, அது தெரில மாமா. இந்த இடம் சரியான இடம் மாமா. ஐயோ சூப்பராக இருக்குது. சீரியஸாக சொல்கிற மக்களே. அதான் மக்களே, எல்லாமே அந்த காலத்தில் எல்லாமே இப்படி தான் மக்களே இருந்திருக்கும். குறையாக கிடந்திருக்கும். இந்த குறை கிடந்தாலே வயல் அழகாயிருங்க மக்களே. விவசாயங்கிறான் எல்லாம் ஃபுல்லாக கரும்பு காடு. அது ஒரு இதாக இருந்தாலும் கூட இது வந்து குறை கிடக்கிறது. காடு ஓட்டாமல் சும்மா போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபுல்லெல்லாம் இயற்கையாக முளைச்சி அப்புறம் குளிர் எச்சத்தில் வந்து நிறையா எருக்கிழம்பு அது இது நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும். இது பாருங்க சூப்பராக இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு நல்லது. நல்லா அதை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆஹா, சிறப்பு மாமா, செம மாமா, அருமை, வேற லெவலு. உங்களுக்கு எத்தனை ஏக்கரா? 4 ஏக்கராவா? 4 ஏக்கரா இருக்குது. தனிப்பட்ட முறையில் மாமனுக்கு 4 ஏக்கரா இருக்குது. இது வாழையெல்லாம் அண்ணனது. வாழையில தனபால் மாமனுதா?
என்ன வாழை? இது கதிலி. கதிலியா? ஓகே ஓகே மக்களே, இங்கே பாருங்க கதிலி விட்டுருக்காரு. அடுத்து நம்ம தனபால் மாமாவே வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நைட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எடுத்தோம்னா நைட்டு வருவார் மாமா. சூப்பர், இங்கே பண்ணலாம் மாமா சமையல். மக்களே ஆக்சுவலாக இந்த மரத்தை வந்து 1.25 லட்சம் ரூபாய் கேட்குறாங்களாமா மக்களே. ஆனால் சொன்னோன்னே எனக்கு மனசே இல்லை. அதுக்கு எத்தனை 1 கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி மரத்தை உருவாக்குறது குறைஞ்சபட்சம் 50 வருஷம் ஆகும். ஏமாம்மா? சின்ன பையனா இருக்கிறதுக்கு முன்னால் போய் பெரிய மரமாக இருந்தது. இப்போ பாரு மரத்தை 4 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கணும். அந்த மரம் இது என்ன மரம்? வாகை மரம். வாகை மரம். ஓ, இது சந்தன மரம். எது? இது சந்தன மரம் சின்னது. மக்களே இங்கே பாருங்க சரியான மரம் மக்களே. வேல் இருக்குது பாருங்க. கருப்புசாமி. கருப்புசாமியா? ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்க, இங்கே கருப்புசாமி இருக்குது தெரியுதா? ஆனால் சரியான வாகை மரங்க. சே ஆமாம், நாளைக்கு வைக்கிறேன் மாமா எங்கள் தோட்டத்தில். ஆமாம், நாளைக்கே நான் வைக்கிறேன். இந்த மரம் சரி நல்ல நிழல் தருமாட்டிருக்கு. 4 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கணும். இல்லை சின்ன மரம் இல்லை, சுற்றி வரோட சத்தியமாக 4 பேர் வருதா? நான் வந்தனால குறைஞ்சபட்சம் 3.5 பேர் வேணும். 3.5 பேர் வேணும். வேற வேறு அதான் எந்த அளவுக்கு இருக்குன்னு எவாருங்க மக்களே. ஆஹா மாமா, குறைஞ்சபட்சா இதுக்கெல்லாம் வந்து ஒரு 60-70 வருஷம் இருக்குது. சிறப்பு 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 மாமா. சரியா நல்ல நல்ல நல்லாட்டு இருக்குது. வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கு. டைம் நல்லாவே தான் இருக்குது மக்களுக்கு. எனக்கு போயாலுமே இது நினைவா கனவானே சத்தியமாக சூப்பராக இருக்குதுங்க. வா 1.5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்களாமா மக்களே. சே இந்த மரத்தை வெட்டுறது ஈஸி மக்களே. அது 1.5 லட்சத்தை வாங்கி நம்ம ஒரு மாதமே செலவு பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் உருவாக்க முடியாது திரும்ப. சூப்பர். எருமை பாருங்க மக்களே, வித்தியாசமான கொம்போட எப்படி பார்க்குது. அடுத்து பாருங்க வைக்கப்புல் ஒரு உங்களுக்கு தானே? தனபால் மாமலது. ஓகே ஓகே ஓகே. எத்தனை ஏக்கரா பில்லு இது? இது 5 ஏக்கரா பில்லு. 5 ஏக்கரா பில்லு. 1 ஏக்கரா பில்லு. ஓகே. 1 ஏக்கரா பில்லு கொஞ்சம் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்குது. 1 ஏக்கரா பில்லு அப்புறம் கம்மியாக தானே இப்போ தானே வச்சது. இது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால் வச்சது. இல்லை இது 1 ஏக்கரா 5 ஏக்கரா அப்படிங்கும்போது 1 ஏக்கரா வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது அமுந்துருச்சு. ஓ, பில்லு இறங்கிருச்சு. மறுபடியும் இப்போ கொண்டாந்து வச்சது. ஆட மக்களே, இது 1 ஏக்கரா வந்து வைக்கோலுது. இது வந்து 5 ஏக்கரா வைக்கோலை வந்து போர் வச்சிருக்கிறாங்க. அடி எங்கள் அப்பா. இது போர் வைக்கிறங்க மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னார் தனபாலமா? கட்டு கட்டின புல்லு அது 1 ஏக்கரா புல்லு. 1 ஏக்கரா அது அங்கே வருங்க மக்களே. அங்கே இது போர் வைக்கிறதுக்கு எவ்வளோ சொன்னார் ஏக்கராவுக்கு? ஏக்கராவுக்கு 8 ரூபா. 8000 ரூபா. 40,000 ரூபா. அதை காட்டுக்கால் அடைஞ்சுக்கணும். அந்த மாதிரி போர் வச்சு கொடுத்ததுக்கு 40,000 ரூபா. இது தனி. இது தனி. மக்களே நெக்ஸ்ட்டு மாமா இன்னொரு ஸ்பாட்டு காட்டுறேன்னு சொன்னாரா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே பாருங்க இந்த மாதிரி நொங்கு மாதிரி எங்கே பார்த்துருக்கீங்களா? காய் கலர் பாருங்க மக்களே. ஆக்சுவலாக இதெல்லாம் எல்லாமே வந்து பனங்காய் சரிங்களா? இதெல்லாமே வந்து பனங்காய். ரெட்டிஸாக ஆரஞ்சு கலர் இருக்குதுங்க. சூப்பராக இதை பாருங்க. இதாக கீழே கிடக்குது பாருங்க, தெரியுதா? இங்கே பாருங்க மக்களே, செமையாக இருக்குல்ல? இதை கொண்டு நான் ஒன்றே மட்டும் இதை கொண்டு முளைக்கு போட போகிறேன். நெக்ஸ்ட்டு வண்டியை நிறுத்திட்டு தோசைக்கல் வேறு அங்கேயே இருக்குது. மாமனை கேட்டேன், இங்கெல்லாம் யாரும் கை தொட மாட்டாங்கடா மாப்பிள்ள அப்படின்ட்டாரு. மாப்பிள்ள போலாமா? சரிங்க மக்களே, கிளம்பியாச்சுங்க. மாப்பிள்ள மாமா நம்ம ஊட வந்து போக்கிட்டு போடுற போட்டு விட்டேன்னு வச்சுக்கா. போட்டு விட்டா ஒரு கமிஷன் கொடுத்துப்பீங்களா? சரி ஓகே மக்களே. இங்கே பாருங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் கிராமத்து வீடு. மாமா நான் இந்த மாதிரி ஏரியா தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் மாமா. சூப்பராக இருக்குது மாமா ஏரியா. எங்கெங்கேயோ நான் போய் வியந்த இதெல்லாம் நம்ம ஊர் பக்கத்துலேயும் இந்த மாதிரிலாம் இருக்கிறது. இங்கெல்லாம் வந்ததே இல்லை மக்களே நான். சீரியஸா சூப்பராக இருக்குது ஏரியா. அருமை அருமை அருமை. இப்போ இங்கே சூட்டு வைக்க போகிறோமா மக்களே? எங்கே வருங்க இதுக்குள்ளே எங்கே போகுது? ஆஹா மக்களே வந்தாச்சுங்க. நேராக சூட்டு வைக்கலுக்கே கூட்டு வந்துருச்சுங்க. ஆஹா இங்கே பாருங்க இவ்வளவு தண்ணி சரிங்களா? இவ்வளோ தண்ணி போகுதில்ல இவ்வளோ. மாமா ஆடா அண்ணன் வாம்சு. ரைட் அப்பா மக்களே, மாமாவுடைய அண்ணா தான் அவர். ஆனால் இவர் தான் அண்ணா மாதிரி தெரியும், அவர் தம்பி மாதிரி தெரியும். அவர் தான் அண்ணன். ஆமாம் வணக்கம். ரைட்டு நல்லம்மா நல்லா. அதை பார்த்தோன்னே சொல்கிறதா? 186 மீட்டர் இருக்குது. 1986. சரி மக்களே, என்னடாங்கிறீங்களா? இருங்க காட்டுறேன். மாமா இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்குது இதெல்லாம்.
மாப்பிள்ள இதுல யாரும் குளிச்சதும் இல்ல தாண்டதும் இல்லை கண்குள்ள பாத்துக்கலாம். மக்களே இவ்வளவு தண்ணி வருதுல்ல மக்களே, இவ்வளவு தண்ணியுமே இங்க பாருங்க தெரியுதா, ரொம்ப தூரத்தில் என்னங்க ஒரு 5 அடி அகலம். 5 அடி அகலம் மக்களே, 5 அடி அகலம். இது என்ன ஸ்பீடு பாருங்க மக்களே, தெரியுதா? இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. இதெல்லாம் போயிருச்சுங்க மக்களே. இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் இந்த இப்போ பொதுப்பணித்துறை சரி ரெடி பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஆக்சுவலாக இதுக்குள்ளே நம்ம விழுந்துட்டோம்னு வைங்க, அவ்வளோதான் மக்களை, உயிர் தப்ப முடியாது. ரொம்ப பேய் வாய்க்கா மாதிரி டேஞ்சரான வாய்க்கா, தூக்கு வாய்க்கா. போடுங்க போடுங்க, இங்கே பாருங்க. வா, இது வந்து சரியான இது இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஒசரத்துக்கு போட்டு பண்ணியிருக்கணும். ஆனால் இது இப்படி வச்சுருக்காங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இங்கே பாருங்க தெரியுதா? அப்புறம் இதுலாம் குளிக்கிற எந்த கொம்பை உலகத்தில் எப்பேற்பட்ட நீச்சல் தெரிஞ்சவனாக இருந்தாலுமே இதுலாம் குளிக்க முடியாதுங்க. வாங்க மாமா, அப்படி போயிடலாம். 1.5 கிலோமீட்டர் இருங்க வார, இருங்க வார மாப்பிள்ள. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும் மாப்பிள்ள. 1.5 கிலோமீட்டர் வரும். ஆமாம், எங்க மண் மக்கள் இங்கே பாருங்க, மண்ணெல்லாம் வலிக்குது மாமா. வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதை ரெடி பண்ண சொல்லி. யாராவது பிஐபிக்கு இது பார்த்தாங்கன்னா ரெடி பண்ணுவாங்கல்ல. இது நிறுத்துங்க, இங்கே நிமிஷம் காமிச்சிடும். இது நான் நல்லா இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரே நிமிஷம் இங்கே நிறுத்துங்க, அப்படியே நிறுத்துங்க மக்களை. இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, அத்தை கூட ஸ்பீடாக வருதுங்க. தா வா, தெரியுதா? இது எதனாலனா மக்களே மாப்பிள்ள, இது வந்து இறக்க மாப்பிள்ள. இறக்கத்தை வந்து குறுக்கி தடுப்பணையாட வச்சு அந்த ஸ்பீடை ஸ்லோ பண்ணி அனுப்புறாங்க. வாய்க்கா வந்து நிக்காதுன்னு சொல்லி, உடஞ்சிருன்னு சொல்லி. நிக்காதுன்னு இல்லை, மலை சரிவில் எப்படி என்ன பண்ணுவாங்க, குறுகி இதாக கட்டி யாரு பக்கத்தில் போகாத மாதிரி தடுப்பு வச்சிடுறாங்கல்ல. அதே மாதிரி இது இறக்க கரடு இருக்காங்க. அந்த கரடோட இறக்கத்துக்காக தண்ணி போர்ஸாக இருக்கு, இழுவு அதிகமாக இருக்கு. அதுக்காக சிறுசா வச்சு அந்த இடத்துல தடுப்பு வச்சுட்டாங்க. சத்தியமா வாவ் மக்களே, வேற லெவல் மக்களே. மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு தப்பு தவறி ஆமாம், இது வாய்க்கால ஒட்டி நிற்கக்கூடாது. கண்டிப்பாக 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 மக்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த இடத்துல குளிக்க முடியாது, இது பண்ண முடியாது. இதை தயவு செஞ்சு, அது அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. குழந்தைங்க இந்த மாதிரி வண்டியில் போகிறவங்க யாராவது தவறி விழுந்தாங்களாலோ ரொம்ப ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஒரு இதாக இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் வந்து பாதுகாப்பு பண்ணி. ஆடு மாடெலாம் கூட விழுந்துருக்கு தேவாமா, ஆடு மாடெல்லாம் நிறைய ஆமாம், ஆடு மாடு நிறைய விழுந்து பிழைக்க முடியாமல் இறந்துருக்குது. நிறைய விவசாயம் லாஸ் ஆகிருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் உயரத்தை அதிகப்படுத்திட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட அவங்க திரும்புறடா வா, இது பாருங்க மாமா. இதனால தான் மாமா இது பண்ணியிருக்காங்க மக்களே. இங்கே பாருங்க மக்களே, அங்கிருந்து தெரியுதா வந்து எப்படி திரும்பி போகுது பாருங்க. இந்த இடம் திரும்புற இடத்த பாருங்க. திரும்புற இடம் அதான் ஹைட்டு பாரு, அங்க தளவுல எவ்வளவு ஹைட் தண்ணி வர. அப்ப இதோட ஸ்பீடு அங்க போகும்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகு. இந்த இடம் தான் மெயின். இந்த இடம் தான் ஸ்பீடு அதிகமாகுது மாமா. பாருங்க, அங்கிருந்து வர்றது வந்து கிட்டத்தட்ட கை தோடுற தூரத்துல தான் இருக்குது பாருங்க. உண்மையாலுமே வேற லெவலுங்க, மயில் பறக்குது. ஓகே மாமா, போலாம் மக்களே. இதில் பாருங்க, இவ்வளவு தண்ணியுமே இந்த பாக்கெட்டா வாய்க்க சின்னதாக தெரியல, நிறைய தண்ணி வந்து குறுகி இதில் வருதுங்க மக்களே. அந்த ஸ்பீடு அந்த அளவுக்கு அதிகபட்சம் ஒரு 6 அடி தான் இருக்கு. 6 அடி தான் இருக்கு. ஆழம் இல்ல, ஆழம் அதே மாதிரி அவ்வளோதான், 6 அடி தான் இருக்கும். இதில் விழுந்தவரெல்லாம் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை மாப்பிள்ள. குமிழியில எப்படி பெரியார் டேம்ல இருந்து பைப்புல 4 பைப்புல தண்ணி வருது பாத்துருக்கிறியா? பாக்கல. குமிழியில போய் பாரு, லோயர் கேம்ப்ல 4 பைப்பு தான் பெரியார் டேம்ல இருந்து தண்ணி வரும். அந்த 4 பைப்புல வர்ற தண்ணி தான் இங்க தேனி மாவட்டம், மதுரை மாவட்டத்துக்கு பாயும். மாவட்டத்துக்கே 4 பைப்பு. இதுல வரும் மாப்பிள்ள, அப்படியே எண்ணெய் வடிச்சு வர மாதிரி இருக்கு, மைல்டா இருக்கு மக்களே. அங்கெல்லாம் என்ன ஃபோர்ஸாக போச்சு தண்ணி. அப்படியே இங்கே பாருங்க, ஆஹா
போங்க மாமா. மக்களே இத்தனை தண்ணி பாருங்க இதில் ஒன்றா அந்த காலத்துக்கு எப்படி யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கம்மா. இதெல்லாம் இந்த காலத்துக்கு கட்ட முடியுமா மாமா? அப்படியே நாளே நாளில் புட்டுக்கிட்டு போயிரு. இந்த காலத்துல சைடில் காங்கிரட் போட்டு கட்டிடுவாங்க மாப்பிள்ள. இதெல்லாம் ஸ்லோப்பா அப்படி கொடுத்துருக்காங்க மாப்பிள்ள. வி ஷேப் இதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் பா ஷேப்பு. இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா எவ்வளோ தண்ணி நின்று காமிக்கிறீங்க பாருங்க மக்களே. இவ்வளவு தண்ணியுமே சரிங்களா, இவ்வளவு தண்ணியுமே இந்த ஒரு இதில் தான் போகுது சரிதா. நீங்க ஒரு தலையை போட்டுட்டு நீங்க போய் தலையை கண்டுபிடிச்சிருங்க. நீர்வளத்துறை சென்னசமுத்திரம் பகிர்மான வாய்க்கால். இது வந்து சென்னசமுத்திரத்தில் போய் முடியுதுங்க மக்களே. ஆக்சுவலாக இந்த வாய்க்காலை நான் ஒரு வீடியோ பண்ணி இந்த வீடியோவில் இந்த சேனலில் போட்டிருக்கேன். எப்போ போட்டிருக்கேன்னா, இந்த சென்னசமுத்திரம்னு சொல்கிறாங்களே, இது வந்து இந்த வாய்க்கால் வந்து முடியிறடா. அது வந்து நம்ம காட்டுக்கு வாய்க்கால் தண்ணி கட்டுறோம்ல, அத்தச்சோடு போகும். அங்கே இருந்து இதே ரோட்டில் இங்கே எங்கள் பவானிசாகர், சத்தியமங்கல பவானிசாகர் வரைக்கும் வாய்க்காக்கரையிலே நான் போய் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இந்த வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். எல்லாம் போட்டிருக்கேன் பாரு. அதான் மக்களே, அதான் அந்த வீடியோ இந்த வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த வாய்க்காவுடைய லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் போகும்போதெல்லாம் நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. இந்த வாக்கியம் இன்னும் பல மடங்கு பெருசாகும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம மேலே இருப்போம், தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடியாளத்தில் போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சுவாரஸ்யம் தான் அந்த வீடியோவில் இருக்குது. போய் பாருங்கள். பவானிசாகர் டேமுக்கு சத்தியமங்கலே கூட்டு போயிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சுற்றி போகிறதுனால அவ்வளோ தூரம் வரும். ஸோ அவ்வளோ தூரம் அந்த வாக்கியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் ஆகுது. நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இதை பற்றி மாமன் சொல்லுவார். அடித்தள அகலம் 3 அடி தான் இருக்குது. கீழோட பாட்டம் பாட்டம் வி ஷேப்பு. வி ஷேப்பு. என்ன நீளம் வந்து 10 அடி நோட்டு இருக்கானே. நீளம்னா கீழிருந்து மேலே நினைக்கிறேன். கீழே இருந்து மேலே 10 அடி. அடித்தள சரிவு, பக்கச்சரிவு, அடித்தள சரிவு. வேகம் பாருங்கம்மா, 17 வினாடிக்கு வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 17 இதா 17 இது போட்டிருக்கான். 17.5 அடி வினாடி. அந்த இடத்துல போட்டுக்க மாப்பிள்ள. நீ என்ன சொல்ற, மணிக்கு 18 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு சொல்ற. ஆமாம்மா, மணிக்கு 1 மணி நேரத்துக்கு நானே வந்து எப்படியோ குறைஞ்சது ஒரு 4 to 5 கிலோமீட்டர் நடந்து போவேன். புரியுதா? இதை நான் போறேன். இது 1 மணி நேரத்துக்கு 18 கிலோமீட்டர் தான். அதை கணக்கு பண்ணீங்கன்னா அவ்வளோதான் வருது. சரி, நீ ஓடிப்பாரு மாப்பிள்ள. 1 மணி நேரத்துக்கு 18 கிலோமீட்டர் ஓடல. வண்டியில போயிடலாங்கிற. சரி வா, வண்டியில போய் பார்த்துடலாம். இதை நீங்க போட்டு அங்கே போறதுக்குள்ள வந்துடலாமாம்மா நம்ம மாப்பிள்ள? மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகம். சரி நீங்க போடுங்க, நான் சொல்றேன். நீங்க போடுங்க, யாரா இருந்தாலும் பொழைச்சிடலாம் மாமா. நீங்க போங்க. சரி வண்டி திருப்புங்க ஃபர்ஸ்ட். ஸ்டார்ட் பண்ணி ரெடியா நிக்கிறேன். 100லயே மந்த முடியல. நாங்க பந்தயம் கட்டி தோத்து போனோம். 100 RX 100 இல்லையா? சரி, இதை நான் மிந்திட்டேன்னா நம்ம மிந்திட்டோம்னா என்னங்கிறீங்க? உனக்கு நான் 50,000 ரூபா ஃப்ரீயா தரணும் மாப்பிள்ள. சரி இருங்க, உட்காந்துக்கு மாப்பிள்ள. எங்க உள்ளே விட்டுறாதீங்க. அது போலாமா? இருங்க. ரெடி ஜோட் 1 2 3. சொன்னா கேளு மாமா. மெல்ல 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 மெல்ல. இல்லம்மா, சரி போங்க, மொல்லவே வாங்க. நம்மளுக்கு பின்னாடி தான் வரும். போங்க. 35லயே வரேன். 35லயே வரீங்க. அதெல்லாம் நமக்கு பின்னாடி தான் வரும். போங்க. அவ்வளோதான் மாமா அதனுடைய வேகம். அந்த அளவுக்குலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பீட்லாம் கிடையாது மாமா. எத்தனை கிலோமீட்டர் வரீங்க? 35. பார்த்துங்க, ரைட் சைடு விடாதீங்க. மொல்லவே வாங்கணும், தப்பு இல்லை மக்களே. நாங்கள் போட்டோம், இங்கே வந்தது என்ன வரல, அது வரும். இனிமேல் தான் வரும். அது என்ன வரல மாமா, இனிமேல் தான் வரும். எங்க தான் வருது. அதான் வந்துருச்சு.
ஆமா நம்ம சொன்னீங்க. நான் தான் சொல்றேன்ல மாமா, 1 மணி நேரத்துக்கு 18 கிலோமீட்டர் வேகம், 18 கிலோமீட்டர் போகும் இந்த தண்ணி ஸ்பீட். அவ்வளோதான். ஏன்னா 35 வந்து ஒரு எத்தனை ஒரு 30 சேண்டாக இருக்குமா? 30 சேண்டாக அந்த தலைக்கு வந்து மெதுவாக தான் வரும். எலுமிச்சங்காய் உருண்டை வந்துருண்டா. ஆமாம், எலுமிச்சங்காய் போட்டால் சீக்கிரம் வருங்கிறீங்களா மாமா? இல்லை இந்த தண்ணியோட வேகம் அவ்வளோதான். அவ்வளோதான் மாமா. இதுக்கு முன்னால் வந்து எலுமிச்சம்பழம் போட்டு ஜீப்லேயே வந்து பார்த்துட்டாங்க. எலுமிச்சம்பழம் போட்டு ஜீப்லேயே மேலே ரோட்லேயே வந்து பார்த்துட்டாங்க. ஜீப்லிங்களா? ஆமாம். எலுமிச்சம்பழம் முன்னால் வந்துருச்சு, மறுபடியும் பின்னால் தான் வந்தது. எலுமிச்சம்பழம் அந்த பக்கம் போகுது, அவங்க வந்து நிறுத்தும் போது. மாப்பிள்ள எலுமிச்சம்பழம் ஏன் சீக்கிரம் வரும்னா உருண்டுட்டு வர்றதுனால சீக்கிரமா. சரிங்க மக்களே, அவ்வளோதான் மக்களே. இப்படி ஜம்முன்னு பார்த்துட்டோமா, இதோட வேகத்தையும் பார்த்துட்டோம். ஸோ சூப்பராக இருந்துச்சா வீடியோ. அதான் கறி வரைக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மாமா கொஞ்ச நேரம் மாமாவோடைய டிராக்டர்ல ஏறி ஒரு ரைடு போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலைல கல்மிங் செய்யலாம். ஓகே மாமா? ஓகே ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் டிராக்டர் மாமா. நான் ஓட்டேன் மாமா, ஓட்டி பார்த்துடலாம். நிறுத்துங்க மாமா. இது பிரேக் ஏமாமா? எது எக்ஸலேட்டரு? இதா? அட இது எக்ஸலேட்டரு, இது 2 பிரேக்கு. பிரேக்கு இது கிளச்சு. எங்க இருங்க நான் போடுறேன். சரி, லோ கியரில் ஓட்டி கொடுத்துருக்கீங்க. செகண்டா? சரி வீடியோ இருங்க. மக்களே நல்லா இருக்குதுங்க. டயர் வாருங்க எங்கே போயிட்டு இருக்குதுங்க. ஓகே மாமா, நன்றி நன்றி நன்றி. ஓகேவா? ஓகேங்களா? ரைட். ரைட் மக்களே, நம்ம மோக மாமா எப்படி ஒரு காலை வளர்த்துறாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனபால் மாமனு ஒரு எருமை கால் வளர்த்திட்டு இருக்காரு. சரிங்களா? ஐயா அதுவா, சாரி மாமா, காலை சேர்த்திட்டு தான் இருக்குதாம்மா. எத்தனை வயசு மாமா இருக்கு? 2.5 இருக்குமா? 4 வருஷம் இருக்குமா? சரி 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 4 வருஷ காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காரு. இயற்கையாக வந்து எருமைகளுக்கு செனை சேர்த்தணும் அப்படின்னா மாமன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். மாமனுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் இணைச்சி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எது எது எடுத்துறேன் எல்லாம் கழுவி காரி துப்பிடுவாங்க. இல்ல அந்த 50,000 ரூபா, அந்த 50,000 ரூபா அது அங்கேயே கலைஞ்சிருச்சுமா? எங்க கழிஞ்சிருச்சு மக்களே? ஆமா நான் மறந்து போயிட்டேன். அந்த 50,000 ரூபா எங்க போச்சு? தண்ணியில கழிச்சிட்டீங்களா? இந்த பேச்செல்லாம் மாறக்கூடாது, சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்கணும். இதெல்லாம் எடிட் பண்ணிடாத மாப்பிள்ள. நாளைக்கு வந்து கமாண்ட் கழுவி கழுவி ஓட்டுவாங்க. மாமன் கணக்கு பயங்கரமா இருக்குதுன்னு மக்களே. என்ன தெரியாது, 18,000 கிலோமீட்டரு, 18,000 மீட்டர் விட்டு அடிக்கிறாரு. 50,000 ரூபாய் சொன்னாரு. சொன்ன கணக்கு கரெக்டுதா? இது கிலோமீட்டர்ல ஓட்டிருக்காங்க. கேக்கு பதிலாக மீ போய் எம் போட்ட மாப்பிள்ள. சரிங்க மக்களே, பாய்.